ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான வரலாறு மற்றும் அதனுடைய பின்னணி, அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எப்பொழுது எழுத ஆரம்பிக்கப்பட்டு எப்பொழுது எழுதி முடிக்கப்பட்டது, அந்த சட்ட புத்தகமானது எழுதுவதற்கு மொத்தம் எத்தனை நபர்கள் ஒன்றா சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, எந்த ஆண்டு இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது, டிராஃப்ட் கமிட்டி அதாவது அரசியலமைப்பு வரைவு குழு முதல் கூட்டம் எப்பொழுது கூட்டப்பட்டது, குடியரசு தினம் என்ன காரணத்திற்காக கொண்டாடப்படுகிறது, இது போன்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 37 கேள்விகள் அடங்கிய ஒரு தொகுப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆரம்பிச்சிடலாம். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் படிக்கவே முடியாது. என்ன தான் மக்கடித்தாலும் பாலிட்டி புரிதல் இல்லாமல் உங்களால் மார்க் வாங்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நீங்கள் கேள்வி ஞானத்தில் பாருங்கள், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றும் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். ஓகே. இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் பாருங்கள். மேலே 1 நம்பர் போட்டு பக்கத்தில் ஒரு கொஷின் டேக் எழுதியிருப்பேன். இந்த கொஷின் டேக் எழுதி அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணிக்கோங்க. கொஷின் டேக் எழுதி கீழே இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷினும் ஆச்சு, உங்களுக்கு நோட்ஸும் ஆச்சு. ஓகேங்களா? சரி, முதல்ல படிச்சிடுறேன். கொஷின் நம்பர் 1, அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன? அரசமைப்பு சட்டம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே எப்படி வாழ போகிறாங்க, எப்படி சட்டத்தை மதித்து வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு புத்தகம் ஒன்று எழுதுகிறாங்க. அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி சட்டத்தை மதித்து கரெக்டாக நடக்க வேண்டும் அப்படின்றத ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி நம்ம படிக்கக்கூடியதும் அதை பற்றி ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இந்த அரசமைப்பு சட்டம். உங்களுக்கு பதிலாக சொல்லணும்னா, பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வாகம் செய்வதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள், பண்பாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழும் ஒரு நாட்டில் அனைவரையும் சமத்துவமாக நிர்வாகம் செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்கூல் படித்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா அது ஒரு ஸ்கூல் மாதிரியே இருக்காது, வீடு மாதிரியே இருக்காது. நம்மளை நிர்வாகம் செய்வதற்காகத்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த ரூல்ஸை மீறும் பட்சத்தில் நமக்கு ஏதாவது ஒரு தண்டனையோ அல்லது ஒரு பனிஷ்மெண்ட்டோ இந்த மாதிரி விதிமீறல்கள் காரணமாக கொடுப்பது உண்டு. அதுபோல தான் இந்த அரசமைப்பு சட்டத்தை மீறுபவர்களுக்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்படுகிறது நம்ம நாட்டில். சரிங்களா? 2வது கொஸ்டின் பாருங்கள். நாம் ஏன் குடியரசு தினம் கொண்டாடுகின்றோம், அல்லது குடியரசு தினம் என்றால் என்ன? நமது அரசமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. அதைத்தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகின்றோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது நமது அரசமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 1950 ஜனவரி 26. இது ஒரு காரணம். 2வது காரணம் பார்த்திங்கன்னா, இதில் பாருங்கள், 1929 வருஷம் லாகூரில் நேரு தலைமையில் ஒரு காங்கிரஸ் மாநாடுன்னு கூட்டுறாங்க. அந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பூர்ண சுயராஜ்யம், முழு சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு முழக்கம் எழுப்புகிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டு வாழ மாட்டோம், எங்களுக்குன்னு தனியாக ஒரு ராஜ்யம் வேணும், சுயமாக நம்ம நாட்டை நாமளே ஆண்டு கொள்ளக்கூடிய சுயராஜ்யம் வேண்டும் அப்படின்னு பூர்ண சுயராஜ்யம் முழக்கம் கோஷம் போட்டு எல்லாம் கத்துறாங்க. பூர்ண சுயராஜ்யான்னு கத்துறாங்க லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில். அதுக்கு தலைமை வகித்தது நேரு. ஸோ அந்த பூர்ண சுயராஜ்யம் முழுமையாக எல்லோரும் கோஷமாக கத்தி முடித்த அந்த நாள் எதுனா அதே 1930 ஜனவரி 26. சரிங்களா? அப்போ ஜனவரி 26ஆம் நாள் என்ன எடுத்துக்கிட்டாங்க, ஓகேப்பா குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய மற்றொரு காரணமாகவும் இதை எடுத்துக்கிட்டாங்க. நேரு தலைமையில் இந்த முழக்கம் ஏற்பட்டுச்சு. அப்போ 2 ரீசன்னால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரிபப்ளிக் டேவை நம்ம கொண்டாடுறோம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ பூர்ண சுயராஜ்யம் எப்பொழுது இந்த முழக்கம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1930 ஜனவரி 26 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அதனுடைய தலைமையை வகித்தவர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா? யார் ஜவஹர்லால் நேரு?
இந்தியாவுடைய முதல் பிரதமர். சரிங்களா, சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர். ஓகே, அப்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஷின் டேக்கில் எழுதி உங்களுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், அரசமைப்பு சட்டம் என்றால் என்ன? அப்போது அரசமைப்பு சட்டம் அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை எப்படி நம்ம வழி நடத்திட்டு போகணும், அந்த அரசமைப்பை எப்படி மக்கள் ஃபாலோ பண்ணணும், இதை பற்றி சொல்லக்கூடியதாக அரசமைப்பு சட்டம் அப்படின்றோம். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீடுகளில் ஏதேனும் விதிகளை பின்பற்றுகிறீர்களா? ஆமாம், அப்பா அம்மா சொல்லக்கூடிய ஒரு ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதேமாதிரி ஸ்கூல் காலேஜில் நம்ம டைமுக்கு தான் போகணும், டைமுக்கு தான் வெளியே வரணும். இஷ்டத்துக்கு நமக்கு ஸ்கூலுக்குள்ளே போய்ட்டு காம்பவுண்ட் எகிரி குதிச்சு ஓடி இல்லாமா, இல்லை டிசி கொடுத்து துரத்தி விட்டுருவாங்க. அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கூலில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அதே போல் தானே நம்ம நாட்டில் அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிட்டிசன்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து நாட்டில் வந்து சுதந்திரமாக வாழ முடியும். அது சுதந்திரத்தை மீறவும் அல்லது அந்த அடிப்படை கடமைகளையோ தாண்டி போகக்கூடாது. அதுதான் விஷயம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்த அரசமைப்பு சட்ட புத்தகம் நமக்கு ஒரு ஃபீச்சர் கொடுக்குதுன்னா, நாம் அடுத்தவரை தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் மற்றும் அடுத்தவர் நம்மளை தொந்தரவு செய்யாமல் இருக்கவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரே வரியில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள், கேள்வி எண் 4. அதுக்கு முன்னாடி இதை ஒன்று பார்த்துடலாம். அரசமைப்பு சட்டத்தினுடைய அவசியம் என்ன? ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. அச்சட்டத்தின் துணையோடு தான் அந்நாடு ஆளப்படும். அப்போது அந்த சட்டத்தை வச்சு தான் ஒரு நாட்டை ஆளணுமே தவிர அந்த சட்டமே இல்லாமல் ஆள முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. கேள்வி எண் 4, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன. என்னெல்லாம் இருக்கும்? ஒரு சட்ட புத்தகம் இருக்குது. அந்த சட்ட புத்தகம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்த உச்சபட்ச சட்டமாக விளங்குகிறது. அது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது, அரச நிறுவனங்களின் கடமைகளை பாதுகாத்தல், இந்த மாதிரி எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா, அப்போது நம்ம அந்த புத்தகத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னா ஒரு கட்டமைப்பு, ஒரு சிலபஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது கொஷின் நம்பர் 5. இதற்கான ஆரம்ப கட்டப்பணிகள் எப்பொழுது தொடங்கப்பட்டன? அரசமைப்பு புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது, எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்குறாங்க. இதில் பாருங்கள், ஒரே கேள்வி, மூணு கொஷின் இருக்கும். இதில் பாருங்கள், கொஷின் நம்பர் பாருங்கள் 5 பாருங்கள், அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? 2வது கேள்வி, இதனுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர்? அடுத்த கேள்வி, இதனுடைய தலைவர் யார்? ஸோ இந்த 3க்கும் ஒரே கொஷின் தான். பாருங்கள், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதன் தலைவராக முனைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இந்த கூட்டத்துக்கு முன்பாக தற்காலிக தலைவராக திரு சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா அவர் ரொம்ப மூத்த தலைவர், வயசில் ரொம்ப ஏஜ்டு பர்சன். அப்புறமா இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார், 2வதாக ராஜேந்திர பிரசாத் அவர்களே தேர்ந்தெடுப்பாங்க. இதை உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. முதல் தலைவர் யார்? சச்சிதானந்த சின்ஹா. அதுக்கப்புறம் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா, அப்போது கொஷின் டேக்லேருந்து கேட்குறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. கொஷின் நம்பர் 5, அரசமைப்பு நிர்ணய மன்றம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1946ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கொஷின் நம்பர் 6, இதன் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 389 பேர். இதனுடைய தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அவருக்கு முன்னாடி யார்? சச்சிதானந்த சின்ஹா. அவர் வயசில் ரொம்ப மூப்புடையவராக இருந்தார். வயசாகி இறந்து போனதுக்கப்புறமா தான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்தார். அப்போ கொஷின் உங்களுக்கு கிளியராக, பதிலும் கிளியராக இருக்கு இல்லையா? கொஷின் நம்பர் 8 பாருங்கள், இதனுடைய முக்கிய உறுப்பினர்கள். அந்த 389 பேரை சில முக்கிய உறுப்பினர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 389 பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில முக்கிய உறுப்பினர்கள் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. அப்போது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பெண்களும் இடம்பெற்றிருந்தார்கள். அதுதான் உண்மை. அப்போது இந்த அமைப்பில் பெண்கள் மொத்தம் எத்தனை பேர் இடம் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மொத்தம் ஒரு 15 பெண்கள் இதில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. 15 பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தார்கள். ஸோ இது உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம். சரோஜினி நாயுடு பற்றின கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அடுத்த கேள்வி, அரசமைப்பு குழுவில் மொத்தம் எத்தனை நபர்கள் இடம்பெற்றிருந்தார்கள்? அரசமைப்பு குழுவை கேட்குறேன், சரிங்களா? அப்போ அந்த அரசமைப்பு குழுவில்
மொத்தம் 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மொத்தம் 8 பேர் தான். அந்த 8 பேரில் ஒன் ஆஃப் த மெம்பர் இஸ் அம்பேத்கர். அந்த 8ஆவதாக இருந்த அம்பேத்கரே இந்த வரைவு குழுவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வரைவு குழு அப்படின்னா டிராஃப்ட் கமிட்டி. டிராஃப்ட் கமிட்டி என்ன? வரைவு குழு என்றால் என்ன? இப்போ நம்ம ஒரு கவிதை எழுதுகிறோம் அல்லது ஒரு உரைநடை ஏதாவது ஒன்று எழுதுகிறோம். எடுத்த உடனே ஒரே பேஜில் எழுதிட முடியுமா? இல்லை, ஒரு சாம்பிள் எழுதுவோம். 2-3 பேஜில் எழுதி கசைக்கு போட்டு தான் 8ஆவதா 9ஆவதா ஒரு பேஜ் வந்து கரெக்டாக எழுதும். அப்போ அதெல்லாமே கசைக்கு போட்டது எல்லாமே டிராஃப்ட்டு. அதே போல் தான் ஒரு டிராஃப்ட் கமிட்டி அப்படின்னா எல்லாரும் எழுதி பார்த்து கடைசியாக ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. அந்த கமிட்டி தான், இந்த கமிட்டி வச்சு தான் எழுதுகிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேலும் இக்கூட்டத்தின் சட்ட ஆலோசகராக BN ராவ் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். இக்குழுவின் முதல் கூட்டமானது எப்பொழுது? 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி கூட்டப்பட்டது. அன்றே அந்த கூட்டம் கூட்டப்பட்ட அன்றே அரசமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய வேலைகளையும் தொடங்கினார்கள். அப்போ இந்த கொஸ்டின் ஆங்கிளில் பாருங்கள், மொத்தம் எத்தனை பேர் இந்த அரசு வரைவு குழு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள் அப்படின்னா மொத்தம் 8 பேர். அதன் தலைவர் யார்? அம்பேத்கர். மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். அது 8ஆவதாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் தான் என்னுடைய தலைவர். ஆலோசகர் யார்? BN ராவ். முதல் கூட்டம் எப்பொழுது கூட்டப்பட்டது? 1946. இதன் முதல் கூட்டம் 1946. அந்த புத்தகம் எழுதக்கூடிய நாள் என்னைக்கு? அதே தேதி, அதே நாள், 1946 டிசம்பர் 9. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் 15வது கொஷின். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர். இதையும் பார்த்துக்கோங்க, அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. 16வது கொஷின், எதை முன்னுதாரணமாக கொண்டு அரசமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதினார்கள்? கிட்டத்தட்ட 60 நாடுகளில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அதனுடைய முன்மாதிரிகளை நம்ம நாட்டுக்கு எதெல்லாம் சூட் ஆகுமோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? அது ஒரு மாடல் சாம்பிளை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது அதில் ஒரு சில நாடுகள் பார்த்திங்கன்னா ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளுடைய அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்த சில சிறப்பான பகுதியை மட்டும் முன்மாதிரியாக கொண்டு நமது இந்திய அரசமைப்பு சட்ட புத்தகமானது எழுதி முடிக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த கொஸ்டின், மொத்தம் எத்தனை திருத்தங்கள் அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பாக சுமார் 2000 திருத்தங்கள்லாம் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது. எத்தனை? 2000 திருத்தங்கள் செய்யப்பட்டு தான் கடைசியாக என்ன பண்ணுறாங்க? அந்த புத்தகத்தை லான்ச் பண்ணுறாங்க. அப்போ பெரிய ப்ராசஸ். இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது இந்த தீசஸ்லாம் சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா? வைவா ஒரு தீசஸ் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறப்போ லேபில் இல்லை, இது சரியில்லை, இது வேறு மாற்றிட்டு வா, இது சரியில்லை, வேறு மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான். அப்போ ஒரு நாட்டுக்கே ஒரு அரசமைப்பு சட்ட புத்தகம் எழுதணும் அப்படின்னா எவ்வளோ தவறுகள், எத்தனை திருத்தங்கள், எத்தனை அமெண்ட்மெண்ட் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இருக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இன்னும் பின்னாடி நிறைய முறை திருத்திருப்பாங்க. சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18வது கொஸ்டின் 2, 11, 17. இதை டைம் மாதிரி ஞாபகம் வச்சாலும் சரி, தேதி மாதிரி ஞாபகம் வச்சாலும் சரி, இந்த 2, 11, 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா எப்போது இச்சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. எப்பொழுது எழுதி முடிக்கப்பட்டதுன்னா பாருங்கள், 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள் கடந்த நிலையில் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையாக அரசமைப்பு சட்டம் தயாரானது. அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? தோற்றம் 1947 டிசம்பர் 9, முடிவு எப்போ எழுதி முடிக்கிறாங்க? 1949 நவம்பர் 26. ஸோ 2க்கு உள்ள நாள் இடைப்பட்ட நாட்கள் 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள். அப்போது இவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தோற்றம் மற்றும் முடிவு ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அடித்து சொல்கிறேன், கூற்று காரணங்களில் கேட்கலாம், அப்படியே கூற்று காரணங்களில் கேட்கலாம். மறந்துடாதீங்க. 2, 11, 17, 2, 11, 17. ஓகேங்களா? ஓகே, 20வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு சட்ட புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை என்றுதான் 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகையினால்தான் அந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி வருகிறோம். அப்போ ஒவ்வொரு நவம்பர் 26 அன்னைக்கு என்ன தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன்? ஆனால் இதை எழுதி முடிக்கிறாங்க. ஓகேங்களா?
21வது கொஷின், அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 64 லட்ச ரூபாய், 64 லட்ச ரூபாய் செலவாயிருக்கு. இப்போ எழுதுறதுனா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், கோடி ரூபாய் தாண்டி இருக்கும். அப்போ அந்த காலத்தில் 64 லட்சம்ன்றது மிகப்பெரிய ஒரு தொகை. 22வது கொஷின் பாருங்கள், நமது அரசமைப்பு சட்டத்தின் நோக்கம்னா என்னது? சிம்பிளாக சொல்லலாம், அதாவது அனைவருக்கும் சமமான நீதி, அனைவருக்கும் சமமான ஒரு உரிமை. புரியுதுங்களா? இதில் ஜாதி மதம் பாகுபாடு எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாருக்கும் சமமான நீதி அப்படின்றதுக்காக தான் அரசமைப்பு சட்ட புத்தகமானது சொல்கிறது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்தபடியாக முகப்புரைனா ப்ரீஆம்பிள். அந்த புத்தகத்தினுடைய முகப்பு தோற்றத்தில் ஒரு சில வாசகம் மாதிரி எழுதியிருப்பாங்க. நம்மளுடைய நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வாசகம் படித்தாலே போதும். எப்படிப்பட்ட நாடு அப்படின்னா, இறையாண்மை கொண்ட நாடு, சமத்துவம் கொண்ட நாடு, மதச்சார்பின்மை கொண்ட நாடு, மக்களாட்சி குடியரசு ஏற்றுக்கொண்ட நாடு, இது போன்ற வரையறுக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாமே இந்த முகப்புரையில் பதிவாகியுள்ளது. இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க, அதை தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, இதை வரிசைப்படுத்துக. எப்படி? 1 by 1 இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு, இது எல்லாமே இருக்கக்கூடிய பெரிய மக்களாட்சி கொண்ட நாடு, அதுதான் நம்மளுடைய இந்தியா அப்படின்றத இந்த ப்ரீஆம்பிள் ப்ரிஃபேஸில் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாமா? 24வது கொஷின் பாருங்கள், இறையாண்மை என்றால் என்ன? இறையாண்மை என்பது ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச நிலை அதிகாரம் கொண்ட ஒரு விஷயம், அதுதான் இறையாண்மை. அப்போ இறையாண்மைனா, நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பாக பிரிட்டிஷ் கண்ட்ரிக்கு நம்ம அடிப்பணிஞ்சிட்டு இருந்தோம், வானா வரணும் போகணும். ஆனால் இன்றைக்கி சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம யாருக்கும் அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரெகுலேஷன் தாண்டி யாருக்கும் நம்ம அடிப்பணியே தேவையில்லை, யாரையும் அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போது உச்சபட்ச அதிகாரம் இருந்தால் அதுக்கு பேர் இறையாண்மை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? மதச்சார்பின்மை, மக்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. அரசிற்கான மதமென்று ஒன்று கிடையாது என்பதால் அரசு அனைத்து மதங்களையும் அனுமதிக்கிறது, அவ்வளோதான். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த மதத்தை தான் ஏற்கிறது, இந்த மதத்தை வெறுக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்போது காமன் ஃபார் ஆல், நீங்கள் இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், சீக்கியராக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே நம்மளுடைய நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு சட்ட புத்தகத்தை அடிப்படையில் தான் நீங்கள் வாழ்ந்து ஆகணும், பின்பற்றி ஆக வேண்டும். அரசு சட்டம் என்பது எல்லாருக்கும் காமன் ஃபார் ஆல், அதுதான் இங்கே சொல்ல வருது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்படி நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தது 26வது கொஷின் பாருங்கள். 26வது கொஷின் ஒரு சின்னதாக ஒரு சரியா தவறா, இந்திய அரசு சட்டமன்றத்தின் அதாவது நாடாளுமன்றத்தின் வழியேத்தான் நம்ம நாட்டை ஆளப்படுகின்றதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நாடாளுமன்றத்தின் வழியாகத்தான் நம்மளுடைய நாடானது ஆளப்படுகிறது, இது சரி. 26 கொஷின் முடிஞ்சது. 27 பாருங்கள். 27, ஒரு கட்சி எவ்வாறு ஆட்சி அமைக்கிறது? ஒரு கட்சி எவ்வாறு ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை, அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்கிறது. இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின், அதாவது நாடாளுமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியானது ஆட்சி அமைக்கும். இப்போ கூட ரீசெண்டாக டிவிக்கு ஜெயிச்சாங்க இல்லையா, அவங்க ஏன் அமைச்சாங்க? அதிகமான தொகுதிகளை வின் பண்ணி அவங்களே ஆட்சி அமைச்சிக்கிட்டாங்க. அதே போல தான் இந்த நாடாளுமன்றம் சரி, சட்டமன்றம் சரி, அதிகப்படியாக யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த அரசு தான் நிர்வாகத்துக்குள்ளே வரும். ஓகேங்களா? சரி, அடுத்து போகலாமா? 28வது கொஸ்டின், அடிப்படை உரிமை என்றால் என்ன? ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு உரிமை தான் அடிப்படை உரிமை. மொத்தம் 6 தான். ஓகேங்களா? 6 அடிப்படை உரிமை தான். அது என்னன்றதை சொல்கிற பாருங்க. 1 சம உரிமை, 2 சுதந்திரமாக செயல்படும் உரிமை, 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4 சுதந்திர சமய உரிமை, 5 கலாச்சார மற்றும் கல்வி உரிமை, 6 சட்ட தீர்வு பெறும் உரிமை. மொத்தம் 6 தான். நான் 7 தவறாக போட்டிருப்பேன். ஸோ கலாச்சாரம் மற்றும் கல்வி என்பது 5, 6வது சட்டத்தீர்வு பெறும் உரிமை. மொத்தம் 6 உரிமைகள் இருக்குது. கீழே பாருங்கள், ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. 1 சம உரிமை, 2 சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை, 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4 சுதந்திர சமய உரிமை, 5 கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, 6 சட்டத்தீர்வு பெறும் உரிமை. 30வது கொஸ்டின் பாருங்கள். வழிகாட்டுதல், அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னா, அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை
அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல என்றாலும் அதை பின்பற்ற வேண்டிய சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றாங்க. 31 ஓட்டுரிமை என்றால் என்ன? ஓட்டுரிமை என்பது நம்ம இந்திய ஜனநாயகத்தில் 18 வயது நிரம்பிய எல்லாருக்குமே ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்குது. நீங்கள் ஆணோ பெண்ணோ அல்லது 3ஆம் பாலினத்தவரோ அல்லது இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யார் வேணாலும் இருக்கலாம், பணக்கார ஏழை, அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை எதுவுமே இங்கே கிடையாது. 18 வயசு நிரம்பிருச்சா உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம்? ஓட்டு போட்டு உங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. அப்போது ஓட்டு போடக்கூடிய வயசு என்னன்றதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷினை கூட உங்களுக்கு என்ன கேட்பான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றதை கண்டிப்பாக கேட்பாங்க. 18 வயசு, ஓகேங்களா? 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். நடந்துகிட்ருக்கு நின்றுட்டுருக்கு அதெல்லாம் சொல்கிறார், பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போது எத்தனை கொஷின் பார்த்துருக்கோம்? 31 பார்த்துருக்கோமா? அடுத்தது 32 பார்த்துலாமா? தகவல் பேழையில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 32வது கொஷின் எடுத்துக்கோங்க. அரசமைப்பு சட்ட வரைவுக் குழுவில் B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்ஷி, ஜையத் முகமது சதுல்லா, B.L. மிட்டர், N. மாதவராவ், T.T.K., T.P. கேத்தான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றது. இவங்களாம் லாயர்ஸ், சட்ட வல்லுநர்கள், சட்டம் பற்றின நல்ல நுணுக்கங்களை பற்றி தெரிந்தவர்கள் இந்த கமிட்டிக்குள்ளே இருக்காங்க. 33வது கொஷின் பாருங்கள். அக்குழுவின் தலைவராக B.R. அம்பேத்கர் இருந்தார். ஸோ நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை ஒரு வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். வடிவமைப்பாளர்னால் அந்த ஒரு ஆர்கிடெக்டர், அதை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 34வது கொஷின் பாருங்கள். நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள் இருந்தது, 22 பகுதிகள் இருந்தது, 8 அட்டவணைகள் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 395க்கு 448 உறுப்புகள் இருக்குது, 22 பகுதிகளுக்கு 25 பகுதிகள் இருக்குது, 8 அட்டவணைகளுக்கு 12 அட்டவணைகளாக கூடுதலாக இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். 395 உறுப்புகள் என்னென்ன, 22 பகுதிகள் என்ன, அப்புறம் பார்த்திங்கன்னா 8 அட்டவணைகள் என்ன, அப்புறம் அப்டேட் வெர்ஷன் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு அட்டவணை போட்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். 35வது கொஷின் பாருங்கள். அரசமைப்பு சட்டம் 16/9/2016 வரை 101 தடவை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இது நான் முன்னாடி சொன்னது இல்லையா, அதே தான் இது. அப்போது 101 முறை திருத்தம் செய்யப்பட்டது. என்ன தேதி வரைக்கும்? அப் டு 16/9/2016 வரை 101. இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் பாருங்கள். நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்ட புத்தகம் உண்மையான காப்பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, அந்த நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுவால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதுனா ஹீலியம், ஏன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் போடலாமே, ஏன்னா காலங்கள் போக போக அந்த பேப்பருடைய தன்மை இழக்கப்பட்டு விடும். அந்த பேப்பர் பழசாகி மங்கி போய் மஞ்சளாக மாதிரி கிழிஞ்சு போயிடும். அப்போ ஹீலியம் நிரப்பப்பட்ட வாயுவாக இருந்தது அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய தன்மை மாறாது, அப்படியே இருக்கும். பல்லாயிரம் வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். அதனால் அந்த உண்மை பிரதிநிதி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? இது 36 கொஸ்டின் முடிஞ்சதா? 37 என்னென்னா, புக் பேக்கில் ஒரு சின்ன டிக்ஷனரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு கேட்கலாம். இது எல்லாமே இந்த 6 எடுத்துகிட்டு வந்து ஒரு 37வது கொஸ்டினை வச்சுக்கலாம். மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஆட்சி மக்களாட்சி. ஆபிரகாம் லிங்கன் இதை சொல்லியிருப்பார். வரைவுக்குழு, அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு. அந்த குழுவில் தான் 8 பேர் இருந்தாங்க. 8 பேர்த்தில் ஒருத்தர் தான் B.R. அம்பேத்கர். அம்பேத்கர் தான் அதனுடைய வரைவுக்குழுவினுடைய தலைவர். அதனால் சட்ட புத்தகத்தை எழுதுவதற்கு மிக பெரும் ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்ததுனால, டிசைன் கொடுத்ததுனால அவர் தான் சட்டத்தினுடைய தலைவர் என்று மற்றும் இந்திய அரசமைப்பினுடைய தந்தை என்று போற்றப்படுகிறார். முகப்புரை, ப்ரிஃபேஸ், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அறிமுகம். மத சார்பின்மை, அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல். சமத்துவம், அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான பொருளாதார நிலை, சமத்துவமான வாய்ப்பு, இது எல்லாமே நம்ம கொடுக்கறது. 6 இறையாண்மை, அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினேஷன்ஸும் கேட்பாங்க. டிக்ஷனரி இருக்கு இல்லையா, கலைச்சொற்கள் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, மொத்தமாக நாம் 37 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். ஆனால் உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து 1 or 2 கேட்குறது வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த முகப்புரை பற்றி, அப்புறம் பூர்ண சுயராஜ்யம் பற்றி, டிராஃப்ட் கமிட்டியை பற்றி, அம்பேத்கர் பற்றி, சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்பொழுது அந்த புத்தகம் எழுத ஆரம்பித்தாங்க, எப்பொழுது முதல் கூட்டம் கூட்டப்பட்டது, எப்பொழுது புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டது, புத்தகம் எழுதி முடிக்க எத்தனை ஆண்டுகள் ஆனது, எத்தனை நாட்கள் ஆனது, எத்தனை மாதங்கள் ஆனது, மொத்தம் எத்தனை லட்ச ரூபாய் செலவானது, இதில் இடம்பெற்றிருந்த மொத்த நபர்கள் எத்தனை பேர்,
அந்த டிராஃப்ட் கமிட்டியில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க, மொத்தம் எத்தனை பெண்கள் இடம் பெற்றிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா ஆங்கிலேருந்து உங்களுக்கு கொஷினை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிளாக வாட் இஸ் வாட் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அப்போது இதை மட்டும் படித்தா போதுமானு கேட்டிங்கன்னா இது பத்தாது. ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரடக்ஷன் தான். அரசமைப்பு சட்ட புத்தகம் எப்படி உருவானதுன்ற வரலாறு புத்தகம் உங்களுக்கு 10th புக்லேயும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அந்த சோர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ 6th புக் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிறதுனால ரொம்ப பேசிக்காக எடுத்துகிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 ரிப்பீட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ₹1 நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் ₹1 பாலிட்டி டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வாரம் உங்களுக்கு பாலிட்டி டாபிக் வைஸ் டெஸ்ட் வெறும் ₹1 நான் கொஷின் 100 கேள்விகள் அடங்கிய ஒரு கொஷின் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்து எழுதலாம். எழுதிட்டு உங்களுக்கு ஆன்சருக்கு எதிலே கொடுத்துருவேன். எழுதிட்டு 100க்கு எவ்வளோ ஸ்கோர்ன்றதை 100க்கு எவ்வளோ வாங்கியிருக்கின்ற அந்த ஸ்கோர் டீட்டெயிலும் எனக்கு அனுப்புங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு பாலிட்டி சிலபஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்னது ஃபுல்லாக டெஸ்ட் தான். டாபிக் வைஸில் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக உங்களுக்கு முழு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். நம்மளுடைய விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம் 4 ரோடு பகுதியில் ரேவதி மெஸ்ஸில் 3rd floor இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு போன்ற பகுதிகளிலேருந்து எழுதிட்டு தான் இருக்காங்க. மேலும் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொரியர் ஆல்சோ கொரியரில் அனுப்பிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா இந்த டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு கொரியரில் ஏதாவது மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்போ மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.